திருச்சி அருகே காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாகும். பார்வதி தேவி இத்தலத்தில் நீரில் சிவனை வடிவாக்கி பின் ஜம்புகேஸ்வரை மனம் புரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இத்தலத்தில் அம்மன் அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். மூலவர் ஜம்புகேஸ்வர் நீர்லிங்கமாக அருள் பாலிக்கின்றார். இக்கோயில் கர்ப்ப கிரகத்தில் எப்பொழுதும் நீர் கசிந்து கொண்டே இருக்கும் அதிசயத்தை காணலாம். இந்த கோயில்ல ரொம்ப பிரசித்தியான விஷயம் அம்பாளோட தாடங்கள், ஜம்புகேஸ்வரின் உச்சி கால பூஜை. முன்பு காலத்துல அம்பாள் இந்த கோயில மிகவும் உக்கிரமா இருந்திருக்கா. பக்தர்கள் உள்ள வரவே பயப்பட்டு வெளில இருந்தே போயிடுவாங்களாம். இதை பார்த்த சங்கராச்சாரியார் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணலாம்னு முடிவெடுத்து, இது நீர் ஸ்தலம்ன்றதுனால ஸ்ரீசக்கரம் கீழே பிரதிஷ்டை பண்ண முடியாது, எங்க பண்ணலான்னு யோசிக்கும் போது அம்பாள் காதணிகளாக தாடங்களாவே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணிடுறார். அதனால இந்த கோயில்ல போறவங்க அந்த அம்பாளோட தாடங்களை பாருங்க. அடுத்தது உச்சிக்கால பூஜை. இந்த உச்சிக்கால பூஜை என்னன்னா, சாஸ்திரிகள் அம்பாளோட புடையை உடுத்துக்கிட்டு யானை சகமா அம்பாள் சன்னதியிலிருந்து ஜம்புகேஸ்வர் சன்னதிக்கு போகிறது எப்படி இருக்குன்னா, சாட்சாத் அந்த அம்பாளே புடையை எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவள் இங்கேருந்து போய் ஜம்புகேஸ்வருக்கு தன் கையால் அர்ச்சனை ஆரத்தி காட்டிட்டு அங்கேருந்து மீண்டும் அம்பாள் சன்னதிக்கே வந்துடுவா. இது பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலி நாங்கள் மத்தியானம் 12 மணிக்கு அந்த கோயில் போயிருந்தோம். அந்த டைம் அம்பாள் சன்னதி நட சாத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அர்ச்சகர் அந்த டைம் இங்கேருந்து அம்பாள் புடவை உடுத்திட்டு ஜம்புகேஸ்வர் போய் ஆரத்தி முடிச்சுட்டு வந்தப்புறம் தான் இங்கே திருப்பியும் அம்பாளுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. உள்ளே போய் அவள் தாடங்களை கண்கொள்ளா அப்படியே ஒத்திக்கிற மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த கோயில் விசிட் பண்ணுறவங்க கம்பல்சரி அம்பாளோட தாடங்களை பாருங்கள். டைம் இருந்தால் உச்சி கால பூஜையில கலந்துக்கோங்க. ஏன்னா உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு வித்தியாசமான வழிபாடு. இக்கோயில மற்றொரு சிறப்பு என்ன, இங்க இருக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் 4 நிலைகளில் பக்தர்களுக்காக அருள் பாலிக்கின்றார். காலையில் இச்சா சக்தி பார்வதியாகவும், உச்சி காலத்தில் கிரியா சக்தி லட்சுமியாகவும், மாலையில் ஞான சக்தி சரஸ்வதியாக வெள்ளை புடவை உடுத்தி கொண்டு ஞானத்துக்காக. அதனால இங்க பிள்ளைகளை கூட்டு வந்தோன்னா அவங்க ஞானம் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இரவு வராகி அம்மனாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தர்றதுக்கு அம்பாள் அருள் பாலிக்கின்றாள் 4 வேடத்தில் சொல்றாங்க. நாங்கள் எல்லா தர்ஷன் முடிச்சுட்டு வெளில பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் சுத்த போயிட்டோம். இத்தலத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இது அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர் தாயுமானவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். இத்தலத்தில் இருக்கிற ஜம்புகேஸ்வர் இறைவனை தரிசிப்பதற்காகவே ரங்கநாதர் இங்க எழுந்தருள் இருக்கிறார்னு சொல்றாங்க. வருடத்துல ஒரு முறை ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு இந்த கோயிலுக்கு அன்றிரவு தங்கி விசேஷ அலங்காரத்துடன் ஸ்ரீரங்கம் திரும்பும் உற்சவம் இங்கே நடைபெறுது. ஒரு 2-3 ஹவர்ஸ் இருந்தால் கூட இந்த கோயிலில் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பிரகாரம், ஒவ்வொரு மண்டபம், ஒவ்வொரு தூண், அதில் இருக்கிற சிற்பங்கள் அப்படியே சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர் உள்ள கோயில். அப்படியே என்ன சொல்கிறது, வியந்து பார்த்தேன்னு கூட சொல்லலாம். பட் இந்த கோயிலில் நிறைய அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கும் போது விசேஷங்களை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. எல்லா கோயிலையும் ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமியில் தான் அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் வைகாசி மாதம் வர பௌர்ணமியில் தான் அன்னாபிஷேகம் செய்வாங்களாம். ஆடி வெள்ளியில் வர 5 வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்குமா. ஆடி தெப்பம், நவராத்திரி, தைத்தெப்பம் எல்லாமே விசேஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்படியே வெளில அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நாங்கள் வரும்போது வெளில 2 o'clock ஆகிடுச்சு. அதனால் கோயில் நட சாத்திட்டாங்க. ஆக்சுவலி கோயில் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காத்தால 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி, பட் 2 வரைக்கும் கூட ஓப்பனில் இருக்குது. ஈவினிங் 4 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும். இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மஸ்ட் விசிட் டெம்பிள். அவ்வளோ அழகான ஒரு டெம்பிள். அதெல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் தத்துவம் உள்ள ஒரு ஸ்தலம். வாய்ப்பு கிடைச்சா கட்டாயமாக போய் ஜம்புகேஸ்வரை பார்த்துட்டு அவர் நீருக்குள்ளே அழகாக அந்த கீழே போய் பார்க்கணும். அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி தாயார் அந்த காதில் இருக்கிற தாடங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு பாருங்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு போவோம், இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே பார்த்துட்டு அவசரமாக பார்த்துட்டு அடுத்த கோயில் என்னன்னு ஓடுறதுல தான் நம்ம குறிக்கோளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.